டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்திற்கு பாலியல் வல்லுறவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறி டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி ஹட்டன் ஏபோர்ட்ஸ்லி தோட்டப்பகுதியில் 23 வயதுடைய பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவ்வாறு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் சடலம் 25ஆம் தேதி மாலை டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்டது. குறித்த பெண்ணின் சடலத்திற்கு கிளங்கன் வைத்தியசாலையில் பணிபுரிந்து வரும் 3 சிற்றூழியர்களால் பாலியல் வல்லுறவு மேற்கொள்ளப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன்போது வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று திரண்ட மக்கள் பிரேத அறையில் பாலியல் வல்லுறவு, வைத்தியசாலை நிர்வாகமே உண்மையை வெளிக்கொண்டு வா போன்ற கோஷங்களையும் பதாதைகளையும் ஏந்தி மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். மோச்சரியில் போட்டோன்னே இரவு நேரத்தில் சில ஊழியர்கள் அந்த உள்ளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் சந்தேகப்படுறோம், அவங்களாம் ஏன் அந்த 12 மணி நேரமோ இல்லை 11 மணிக்கோ உள்ளுக்கு போகணும். டாக்டர் இப்போ சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டு 3 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. அந்த பிரேத அறைக்குள்ள 3 பேர் போயிட்டு வந்ததை சிசிடிவிலையும் பார்த்துருக்காங்களா. 3 பேர் வந்து போயிட்டு வந்ததுக்காக இவங்க ஒரு அதாவது ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக இவங்க விசாரணை கமிட்டியில் வந்து விசாரணை பண்ண போகிறாங்க. அப்போ விசாரணை பண்ணி அதுக்கான சரியான ஒரு முடிவை தாரோன்னு சொல்கிறாங்க. அவங்க அரசு பண்ண சொல்லுங்க. இப்போ ரிப்போர்ட் இருக்குன்னு தான் எங்களை அந்த சிசிடிவி எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம். இப்போ டாக்டர் சொல்கிறதா நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, நீங்கள் முடிவு எடுக்கிறது உங்கள் நிர்வாகத்தை பொறுத்தது. அப்போ இதை வந்து நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. இப்போ மக்கள் வந்து கொதிப்படைஞ்சா ஒரு இறந்த உடல் மீது பாலியல் வல்லுறவு நடந்தால் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்காங்க. அதை நீங்கள் ஏன் போலீஸ் மூலமாக ஒரு இன்கொயரி நீங்கள் ஆரம்பிக்க முடியாது? காலையில் நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்போ அங்கேருந்து நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பான எம்எஸ்ஸை கொண்டு வந்தோம். கொண்டு அவங்களோட டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் இன்கொயரி நடத்துகிறோன்ட்டு. அந்த இன்கொயரியில் எங்களுக்கு திருப்தி கிடையாது. நீங்கள் அவங்கள போலீஸில் நீங்கள் உடனடியாக பாரம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்கள போலீஸில் பாரம் கொடுக்கறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் ஒரு அரசாங்கம் ஒரு நடைமுறை ரீதியாக இது நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தற்காலிகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடுறோம். இது ஒழுங்காக நடக்கலைன்னா மீண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஒரு நிமிஷம் அதாவது என்னன்னா, இப்போ கொஞ்சம் இருங்க அக்கா, ஒரு நிமிஷம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, சொல்றத கேளுங்க. அதாவது இப்போ வந்து என்னன்னா, போலீஸ்ல உள்ள ஓஎஸ் இந்த 23ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்ட ஒரு 23 வயது யுவதி, கடந்த 23ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்ட ஒரு யுவதி வைத்தியசாலையில் பிரேத அறையிலே வைக்கப்பட்டிருந்த போது இரவு நேரத்திலே வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற சிற்றூழியர் 3 அந்த பிரேத அறைக்குள்ளே சென்று வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் முறையிட்டார்கள். அவர்கள் பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறிய போது மக்கள் அனைவருமே கொதிப்படைந்து இன்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்த போலீசார் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த அழைத்தார்கள். நாங்கள் சொன்னோம்,
நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து உண்மையான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டோம். அதன்படி இந்த வைத்தியசாலையின் அத்தியட்சகரும் அவருடைய உத்தியோகத்திலும் வந்தார்கள். அவர்கள் கூறிய கூற்றின்படி கடந்த 23ஆம் தேதி அந்த பிரேதம் பரிசீலனை செய்யப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்று இரவு வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற 3 பேர் அந்த பிரேத அறைக்கு சென்று வந்ததாக எங்களுக்கும் தகவல் கிடைத்தது. அது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். நாங்கள் முதல் நாள் அந்த பிரேதத்தை வைத்ததற்கும் அடுத்த நாள் அந்த பிரேதத்தை பார்ப்பதற்கும் சில வித்தியாசங்கள் காணப்பட்டன. அதனால் எங்களுக்கும் அதிலே சந்தேகம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதுபோல உள்ளக விசாரணை செய்வதாக சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், உள்ளக விசாரணையில் நாங்கள் திருப்தி அடைய போவதில்லை. இவ்வாறான ஒரு கேவலமான விடயத்தை மேற்கொண்டவர்களை போலீஸ் மூலமான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அவர்களை போலீஸ் நிலையத்தில் பாரம் கொடுப்பதற்கான வேலைகளை செய்வதாக இங்கு உறுதியளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். මේවාගේ කම්ප්ලේන්ට් එකක් ආවා. ඒ කම්ප්ලේන්ට් එක අරගෙන CCTV ස්පොට් එකේ අපි බැලුවා. 3 දෙනෙක් ඒක අතර මෝචරි එකෙන් 3 දෙනෙක් ගිහිලා ඇවිල්ලා තියෙන්නේ. වෙනස් මේ ඊයේ ඒ පවුගේ තිබුණ බොඩි ඒ තත්ත්වේ නෑ. චුට්ටක් වෙනස් වෙලා තිබුණා. ඒ හින්දා අපේ සැක තියෙනවා. ඒ හින්දා අපි ඉන්ක්වයරියක් පටන් ගත්තා. අපි කිව්වා ඒ ඉන්ක්වයරියක් අපිට මදි පොලිසියට බාර දෙන්න ඕන කියලා. දැන් පොරොන්දු වෙලා තියෙන්නේ පොලිසියට බාර දීලා ඒගොල්ලන්ට දඬුවමක් දෙන්න උත්සාහ කරනවා. අපි මේ උද්ඝෝෂණ කරා ඒ වෙනුවෙන් මේ මිනිස්සු ගොඩාක් රැස් වෙලා ඉන්න හින්දා මේ පොලිස් මැදිහත්වලා මේ ස්පිරිතාලේ MS මාත්‍යා මෙතන ගෙන්නලා ඒ කණ්ඩායම ආවා. ඒ කණ්ඩායම දැන් අපිට පොරොන්දු වෙලා තියෙන්නේ දැන් පොලිසිය මේගොල්ලන් අතුලෙන් ඉන්ක්වයරියක් කරනවා කියලා කිව්වා. ඒ අතුලෙන් ඉන්ක්වයරියක් කරන අපි විශ්වාස නැහැ. පොලිසියට ඒගොල්ලන් බාර දෙන්න ඕනේ. ඒගොල්ලන් ආරක්ෂාවටත් මිනිස්සුගේ ප්‍රශ්න විසඳන්නත් බාර දෙන්න ඕනේ කියලා අපි කිව්වා. දැන් ගිහලා ඩිවිෂන් මාත්‍ය හම්බෙලා கம்ப்ளைண்ட் කරලා ඒගොල්ලන්ගේ අත්අඩංගුවට ගන්න தீர்மானம் ගන්නවා කියලා අපිට පොරොන්දු வந்து எல்லாருமே என்ன சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து இறந்த ஒரு பெண்ணோட சடலத்துக்கு வந்து பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கு. இதை வைத்தியசாலை நிர்வாகமும் அதை பெரிய அளவில் வெளியே கொண்டு வராமல் அவங்களுக்குள்ளேயே அதை முடிக்க பார்க்குறாங்க. எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால் போலீஸ் ஊடாக சரி இதுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு வேணும். அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த பாலியல் வல்லுறவு இடம்பெற்றது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திலேயே தெரியும். ஆனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க அதை வெளியே கொண்டு வராமல் விடுறதுக்கு. இந்த இறந்த பெண்ணோட சடலம் எந்த தோட்டத்தில் உள்ளது? அது வந்து ஆனத்தோட்டத்தில் உள்ள சடலம். இது வந்து இடம்பெற்ற ஒரு திடீர் மரணம். அது சம்மந்தமாக அட்மிட் பண்ணப்பட்டு கிளங்கன் வைத்தியசாலையில் கொண்டு வந்து அந்த மையம் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைய இரவு வந்து 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அந்த உடல் ரீதியான பாலியல் வல்லுறவு நடந்ததாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையாகவே பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியப்பட்ட விஷயம். இப்போ முழுமையாக மலையகம் முழுக்க இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. நாங்கள் வந்து நோயாளர்கள் வந்து இங்கே வாரதுக்கான காரணம் என்ன, சிகிச்சை பெற்று நலம் பெற்று வீடு திரும்பணுன்ற வார ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் வைத்தியசாலையை நாடி வாரம். ஆனால் எங்களுக்கு உண்மையான இவ்வாறான சந்தர்ப்பங்கள் பார்க்குற நேரம் உயிரோடு வாரவங்களுக்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கௌரவ கணபதி கனகராஜ் அவர்கள் சொன்னது போது இந்திய அரசாங்கத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட இந்த இது வந்து முழுமையாக மலைய மக்களுக்கு போய் சேரணுன்ற அடிப்படையில் தான் அந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்படியான ஒரு கொடுமைகள் நடக்குமா இருந்தால் எங்களுடைய அதாவது பெண்களுக்கு இப்படியான இதுகள் நடக்குமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக மக்கள் பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கிளங்கன் வைத்தியசாலையினுடைய வளாகத்தில் இப்படியான ஒரு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் உண்மையாகவே வெக்கத்தை விட்டு சொல்லப்போனால் பாட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுல கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பாட்டியும் நாளைக்கு வலுவுறுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த செயலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு உண்மையாக நீதி வேண்டி இன்றைக்கி இந்த போராட்டம் நடக்குது. நீதி கிடைக்காத பட்சத்தில் இதை விட மிகப்பெரிய ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இது பொதுவாக வைத்தியசாலை நிர்வாகம் வந்து இதற்கான முழுமையான தீர்வு வரணும். போலீஸ் ரீதியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முன்னெடுக்க வேண்டும். அதே நேரம் என்னன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இது முழுமையாக ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த 3 பேருக்கான முழுமையான தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய முழுமையான நோக்கம். ஃப்ளோரன்ஸ் டிவிஷனில் இருக்கிறாங்க. எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு தாயிட மகன் தான், 23 வயசு அவங்களுக்கு.
அவங்க வந்து திங்கக்கிழமை அன்று அவங்க தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பாடி வந்து ஒரு 2:30 மணி 3 மணி வாக்கில் கிளங்கணும். அன்றைக்கி 5:30 மணிக்கு தான் இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டுட்டு வந்து பாரம் கொடுத்துட்டு அன்றைக்கி பொடி எடுக்கலானால போயிட்டாங்க. அடுத்த நாள் தான் பொடி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த பொடியில் வந்து அந்த இறந்த பொடிக்கு வந்து இங்கே இருந்த 3 பேர் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்சார்ஜ் மைய வாட்டில். அப்போ இறந்த பொடிக்கே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாளைக்கு நாங்கள் எப்படி ஒரு வருத்தத்தில் வந்து நாங்கள் அட்மிட் ஆகுறது இந்த ஹாஸ்பிட்டலில்? இதுக்கு கட்டாயம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எங்களுக்கு ஒரு பதில் தந்து விட மாதிரி கேட்குறோம்.